வெல்கம் டு சென்டம் ஆப். பொது தமிழ்ல முக்கியமான ஒரு போர்ஷன் பார்க்க போறோம். அதுதான் நோய் காக்கும் மூலிகைகள், இல்லைன்னா நோய் தீர்க்கும் மூலிகைகள், உயிர் காக்கும் மூலிகைகள் சொல்லுவாங்க. இல்ல தமிழர் மருத்துவம், உணவே மருந்து, இப்படியெல்லாம் சிலபஸ்ல இருக்கிற அந்த போர்ஷன்ல இருந்து முக்கியமான சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்க பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வலியை போக்குவது எது அப்படின்னா பெருங்காயம். ஃபர்ஸ்ட் வலி, அதுக்கு சின்ன லீ, குண்டு லீ, பெரிய லீ எல்லாமே போட்டு பார்த்தா அதுக்கு எல்லாம் மீனிங் தெரியணும். இது காற்று வலி அப்படிங்கிறது. பெருங்காயம் தான் வலியை போக்கும், உணவிற்கு சுவையூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு ஐவர் முடவனார் கூட சொல்லியிருப்பாரு. அது பயங்கர மீனிங் ஆனது. காற்று அதிகமானால், மழை அதிகமானால் நமக்கு மனிதர்களுக்கு வலி இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த லீ தான், நல்லா பாத்துங்க. உணவு முறை பற்றி கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? தமிழர்களோட உணவு முறை பற்றி மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதையும் பாத்துங்க. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சதுதான் கவிமணி. ஓகேவா? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நம்ம இது படிக்காம இருந்தோம்னா திருவிக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது பயங்கர மீனிங்ஃபுல்லானது. என்னன்னா, நம்ம வாக்கிங் போறாங்களா இன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு 2 மருத்துவர்கள் உண்டு, ஒன்று வலது கால், மற்றொன்று இடது கால் அப்படின்னு இன்னைக்கு சொல்ற அளவுக்கு வாக்கிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 30-40 வயசுலயே மாரடைப்புலாம் ஏற்பட்டு இறக்குறார்கள். அதுக்கு அப்பயே பாடியிருக்காரு பாருங்க. அந்த காலத்திலேயே இந்த வாக்கிங் போறதோட அருமையை பாடியிருக்காரு. அதனால பாத்துங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற பாடலை பாடியவர் யார்? திறம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் பாடியிருப்பார். சித்தர்கள் 11 சித்தர்கள்ல முதல் சித்தர் தான் திருமூலர். இவர் தான் இந்த தமிழ் 3000 அப்படிங்கிற பாடலை பாடியிருப்பார். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்பை வளர்த்தால் தான் உயிர் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது அந்த காலத்துல நல்ல திடகாத்திரமான உடல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர் இப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க. நீரின்றி அமையாது உலகு என்று பாடியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். இதை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு திருக்குறளோட ஒரு பகுதி தான் இது. ஓகே, நன்றி, வணக்கம்.